பிரைஸ் எலார். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுதும் இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கவும் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் நம்மை பாதுகாப்பாய் வழிநடத்தி வந்த நம் தேவாதி தேவனுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். அநேக சூழ்நிலைகளில் வெறுமையாய் காணப்பட்டாலும் எல்லாவற்றையும் கடந்து வர நமக்கு உதவி செய்திருக்கிறார். எல்லார போலையும் நம்ம அழும் பொழுதும் கவலைப்படும் பொழுதும் நமக்கு என்னன்னு ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை விட்டதே கிடையாது. அவர் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார், நம்மை மறவாத தேவனாய் இருக்கிறார். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த உலகத்தில் பெற்ற தாய் நம்மளை மறக்கிறதே ஒரு அபூர்வம் தான். எப்பவுமே நமக்காகவே வாழ்கிறவங்க தான் தாய் தகப்பன்னு. அவங்க வாழ்க்கையை நமக்காக அர்ப்பணித்து இந்த பூமியில் நம்முடைய எதிர்காலத்திற்காக உழைக்கிறவங்கெல்லாம் அம்மா அப்பா. அவங்களே மறக்கக்கூடிய சூழ்நிலை வருமா, ஆனாலும் நம் தேவாதி தேவன் நம்மளை மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. ஒருவேளை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியத்துல எல்லாம் ஆண்டவர் ஏதோ ஒரு தாமதத்தை கொடுக்குறாருன்னா அது வெற்றிக்கான ஒரு படிதான்னு நம்புங்க. விரும்பினது விரும்புவது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும்னு சொல்லி விசுவாசிங்க. இப்பொழுதும் கூட நம்முடைய பிள்ளைகள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் எடுக்கலையா, எல்லாரும் சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க, எப்படி இந்த மார்க்கு சொல்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எப்போவுமே நம் குடும்பத்தை பற்றியும் நம்முடைய பிள்ளைகளை பற்றியும் நம்ம தான் முடிவெடுக்கணும். நம்ம மட்டும்தான் அதை பற்றி விமர்சிக்கணும். சுற்றி இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா நமக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது அவங்களாம் உதவி செய்ய போகிறாங்களா? இல்லவே இல்லை. நம்முடைய குடும்பம், நம்முடைய தேவன், அவர் நம்மை வழிநடத்த போகிறாரு. அதை மட்டும் எப்பவுமே உறுதியாக மனசில் பிடிச்சுக்கோங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் வழிகளை திறக்க அவர் வல்லவராயிருக்கிறாரு. எனவே மார்க் கம்மி, என்ன பணத்தை எப்படி ரெடி பண்ணுறது, மெரிட்டில் எப்படியாவது சீட்டு வாங்கலாம்னு நினச்சோமே, சூழ்நிலை இப்படியா இருக்கேன்னு சொல்லி நீங்களாவே எல்லாத்தையும் யோசிச்சு எல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? எல்லாத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் வச்சுருங்க. நமக்கான வழிகளையும் நமக்கான மேன்மையும் நமக்கான வெற்றியும் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டவர். அதனால் ரொம்ப ஐஃபையாக படித்தாதான், டாக்டர் ஆனாதான், என்ஜினியர் ஆனாதான் நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க, அதாவது இவ்வளோ மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாதான் பெருமைன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? இல்லைங்க. தாழ்மையில் இருக்கிறவங்கள உயர்த்துகிற தேவன் நம்முடைய பிள்ளைங்களையும் உயர்த்தி நம்முடைய குழந்தைங்களின் நிமித்தம் நம் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட போகிற நாள் சமீபமாக இருக்கிறது. அதை அநேக இடத்துல நம்ம பார்த்து கூட இருக்கிறோம். பிள்ளைகளுடைய வெற்றி நிமித்தம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை கண்கூடாக நம்ம அநேக இடத்துல பார்த்துருக்குறோம். ஆனாலும் நமக்குன்னு வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனசே இல்லைல்ல. இந்த நாளிலும் கூட எல்லா கவலைகளையும் ஆண்டவர் மேலே வச்சுருங்க, எல்லா பாரத்தையும் அவர் மேலே வச்சுருங்க. ஏன்னா எந்த சூழ்நிலைகளிலும் நம்மை பார்த்து ஏளனமாய் சிரிக்காதவர், கை கொட்டி கும்பல் கூடி பேசாத தெரியாதவர் நம்ம ஆண்டவர் மட்டும்தான். உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான், என் தாழ்விலே உன்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேன் நான். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. ஆண்டவர் நம்மை மறக்காம ஆபத்து நேரத்தில் நம்மை சுற்றி சூழ்ந்து நிற்பாருங்க. நமக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் நம்மை கைவிடவே மாட்டாருங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரை மட்டும் நம்ம நம்பி நிச்சயமாய் இந்த வாய்ஸ் நோட்டை கேட்குறவங்க, இந்த வசனத்தை கேட்குறவங்க எல்லாருமே இதை விசுவாசித்து, ஆண்டவரே இதெல்லாம் நீங்கள் எனக்கு தான் சொல்லியிருக்கிறீங்க, என் குடும்பத்துக்கு தான் சொல்லியிருக்கிறீங்க, என் பிள்ளைங்க தான் எங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம்னு நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக அதெல்லாம் நடக்கும் பொழுது நடக்க தான் போகுது. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது சாட்சியாக நாங்கள் சொல்கிறதுல ஒரு நாளும் வெட்கப்படவே மாட்டோன்னு இன்றைய நாளில் உறுதி எடுங்க. இந்த வசனங்களை வார்த்தைகளை அநேகருக்கு அனுப்புங்க.
ஆண்டவருடைய நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எல்லாம் இந்த கமெண்ட்ஸில் ஒரு சாட்சியாக பதிவு பண்ணுங்க. அது அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவசிக்கவும் ஒரு வழியாக இருக்கும். மறந்துடாதீங்க, ஆண்டவரை நாம் இப்படியாய் மகிமைப்படுத்தும் பொழுது, அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது நம் வாழ்க்கையில் இன்னும் மேன்மை அடையலாம். ஆண்டவரை நம்பி விசுவாசித்து நன்மைகளையும் கிருபைகளையும் தயவையும் நாம் அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன்.